இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போன வாரத்துக்கான அறுவடை தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வாரம் 3 நாளில் நம்மளுக்கு சூப்பரான அறுவடை கிடச்சிருக்கு. அதுவும் எல்லாமே குட்டி குட்டி அறுவடை தான், ஆனால் மனசுக்கு திருப்தியான அறுவடை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு வெண்டைக்காய் செடி மற்றதெல்லாம் பூ விட்டுருக்கு. ஆனால் ஒரு எலஸாக இருக்கிறது ஒரு 5லேருந்து 6 காய் கிடச்சிது. மற்றதெல்லாம் பாருங்கள் பூ விட்டுருக்கு பாருங்கள். பூ விட்டு அது திருப்பி பிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் காயாகும் இல்லைங்களா. ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ இருக்கிறது ஒரு 5 வெண்டைக்காய் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இந்த அறுவடையை முடித்தாச்சு. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 4 தக்காளி காய்ச்சிருந்தது. ஒன்று காயாக இருந்துச்சு, மற்ற 4 நல்லா பெருசாகவும் இருந்துச்சு, அதே மாதிரி நல்லா பழுத்தம் இருந்துச்சு. ஸோ அதை பறிச்சாச்சு. இன்னொரு செடியில் ஒரு 2 காய் குட்டி குட்டியாக இருந்துச்சு, அதையும் பறித்து வியாழக்கிழமை ஒரு 4 தக்காளி மட்டும்தான் கிடச்சிது. ஸோ பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 தக்காளி பெருசாகவும் 2 தக்காளி குட்டியாகவும் கிடச்சிருந்துச்சு. வியாழக்கிழமையோட அறுவடை இது. அதுக்கடுத்தது வெள்ளிக்கிழமை பாருங்கள், கீழே நம்ம ஆஃபீஸில் தக்காளி செடி வச்சுருந்தோம் இல்லைங்களா. அதில் ஒரு 5 தக்காளி இருந்துச்சு. அதில் 2-3 தக்காளி நல்லா பழுத்து இருந்தது, மீதியெல்லாம் கொஞ்சம் காயாக இருந்துச்சு. ஸோ அதை விட்டுட்டு இந்த தக்காளியை மட்டும் பறிச்சிட்டு போன வாரத்துக்கான அறுவடையை முடிச்சிட்டோம்.